அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th பயோபாட்னியில் இருக்கிற கிரப் சைக்கிள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த கிரப் சைக்கிள் அப்படிங்கிற இது எங்க நடக்கும் அப்படின்னாக்க பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளார இருக்கிற ஒரு பார்ட் என்ன அப்படின்னாக்க மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட். இதுக்குள்ளார தான் இந்த கிரப் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இதுக்கு ஏன் கிரப் சைக்கிள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னாக்க ஒரு ஜெர்மன் பயோகெமிஸ்ட். அவரோட பேர் என்ன அப்படின்னாக்க சார் ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸ். அதனால தான் இதுக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்கன்னா கிரப் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரப் சைக்கிளுக்கு இன்னும் 2 பெயர் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னும் சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரை கார்பாக்சிலிக் சைக்கிள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது மேல லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கு. இந்த லிங்க் ரியாக்ஷன் அதுல என்னன்னாக்க பைருவேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கு. இதுக்கு எத்தனை கார்பன் மாலிகுல்னா 3 கார்பன் மாலிகுல். இது என்னவா கன்வெர்ட் ஆகி மாறுது அப்படின்னாக்க அசிட்டல் கோயேவா மாறுது. இந்த அசிட்டல் கோயையிலேருந்து தான் எது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த கிரப் சைக்கிள் அப்படிங்கிற ரியாக்ஷனே இங்கேருந்து தான் தொடங்குது. இந்த பைருவேட் 3 கார்பன் மாலிகுலா இருக்கு. இதுல என்ன ரியாக்ஷன் 2 எதிர்வினை என்ன நடக்குதுனாக்க ஆக்சிடேஷன் அப்படிங்கிற எதிர்வினையும், செகண்ட் ஒன்னு என்னன்னாக்க டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனும் 2 ரியாக்ஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகி ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும், அந்த ரியாக்ஷனை விட்டு வெளியேறும். இதுக்கு பேர் தான் என்னன்னாக்க ஆக்சிடேஷன். டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு கார்பன் ஆட்டம் என்ன ஆகும்னாக்க ரிமூவ் ஆகுறது தான் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பைருவேட்ல இருந்து ஒரு கார்பன் ஆட்டம் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகி தான் 2 கார்பன் ஆட்டம் உள்ள அசிட்டல் கோயே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பைருவேட்ல இருந்து அசிட்டல் கோயேவா கன்வெர்ட் ஆகுது இல்ல, இதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் இதுக்கு கேட்டலைஸ் பண்ணுது. கேட்டலைஸ் அப்படின்னா வினையூக்கி. அப்ப எது இங்க வினையூக்கியா செயல்படுது அப்படின்னாக்க பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இதுல வினையூக்கியா செயல்படுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்னது 2 கார்பன் மாலிகுல்ஸா இருக்கக்கூடிய அசிட்டல் கோயிலேருந்து தான் இந்த கிரப் சைக்கிள் இந்த ரியாக்ஷனே தொடங்குது. அப்ப இந்த 2 அசிட்டல் கோயே 2 கார்பன் மாலிகுல் இருக்கிற அசிட்டல் கோயே எதோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னாக்க ஆக்சலோ அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட ஜாயிண்ட் ஆகுது. இந்த ஆக்சலோ அசிட்டேட்டுக்கு எத்தனை கார்பன் மாலிகுல் இருக்கும் அப்படின்னா 4 கார்பன் மாலிகுல் இருக்கும். அப்ப ஆல்ரெடி அசிட்டல் கோயில 2 கார்பன் மாலிகுல் இருக்கு. ஆக்சலோ அசிட்டேட்ல எத்தனை கார்பன் மாலிகுல் இருக்குன்னா 4 கார்பன் மாலிகுல் இருக்கு. இப்ப இது ரெண்டும் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சிட்ரேட் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணுது. இந்த சிட்ரேட்டுக்கு எத்தனை கார்பன் மாலிகுல் இருக்கும் அப்படின்னா 6 கார்பன் மாலிகுல் இருக்குது. சரி, இந்த ஆக்சலோ அசிட்டேட்ல இருந்து எப்படி இது சிட்ரேட்டா மாறுது அப்படின்னா இதுக்கு எந்த என்சைம் வினையூக்கியா கேட்டலைஸா செயல்படுது அப்படின்னா சிட்ரேட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இதுல வினையூக்கியா செயல்படுது. 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னாக்க டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னன்னாக்க அதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் என்ன ஆகிரும், ரிமூவ் ஆகிரும். அப்ப சிட்ரேட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. அதனால தான் அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஆரோ மார்க்க வெளியில வர மாதிரி காட்டியிருக்காங்க. அப்ப சிட்ரேட் என்னவா மாறுது அப்படின்னாக்க சிஸ் அகோனிடேட் அப்படிவா அந்த சப்ஸ்டன்ஸா மாறுது. இதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அகோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. தென் 3rd ஸ்டெப் என்னன்னாக்க ரீஹைட்ரேஷன். ஃபர்ஸ்ட்ல நடந்தது டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ரீஹைட்ரேஷன்னா வாட்டர் மாலிகுல் ஒன்னு ஆட் ஆகுது. அதனால தான் அந்த ஆரோ மார்க்க உள்ளார வரப்படி காட்டியிருக்காங்க. அப்ப சிஸ் அகோனிடேட் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னாக்க சிட்ரேட்டோட ஐசோமர்
ஐசோமர்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய. அப்ப சிட்ரேட்டுக்கும் 6 கார்பன் மாலிகுல் இருக்கு, ஐசோசிட்ரேட்டுக்கும் எத்தனை கார்பன் மாலிகுல்? 6 கார்பன் மாலிகுல். அதனால சிட்ரேட்டோட ஐசோமர் எது அப்படின்னாக்க ஐசோசிட்ரேட்டா மாறுது. இதுக்கு எந்த வினையூக்கியா செயல்படுது அப்படின்னா அகோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் வினையூக்கியா செயல்படுது. இந்த 4th ஸ்டெப்பை நீங்க நல்லா கவனிங்க. ஐசோசிட்ரேட்லேருந்து என்னவா மாறுது அப்படின்னா ஆக்சலோ சக்சினேட்டா மாறுது. இந்த ரியாக்ஷனுக்கு பேரு இங்க என்ன நடக்குதுனாக்க ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் வந்து ஆட் ஆகும், ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டேன். அதனால தான் இங்க பிராக்கெட்ல என்ன காட்டியிருக்காங்கன்னா NAD வந்து NAD பிளஸ் வந்து என்னவா மாறுது அப்படின்னா NADH ஆவும் பிளஸ் H பிளஸ் ஆவும் மாறுது. ஏன்னா இங்க வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் ஆட் ஆகி ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால தான் NAD பிளஸ் வந்து என்னவா மாறுது? NADH ஆவும் பிளஸ் H பிளஸ் ஆவும் மாறுது. இதுக்கு எந்த என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் வினையூக்கியா கேட்டலைஸ் பண்ணுது இந்த ரியாக்ஷனை. தென் ஆக்சலோசக்சினேட் அப்படிங்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா மாறுது அப்படின்னா ஆல்பா கீட்டோகுளூட்டரேட்டா மாறுது. இங்க என்ன நடக்குதுனாக்க டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன் நடக்குது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், டீகார்பாக்சிலேஷன்னா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து ரிமூவ் ஆகிறது. கார்பன் மாலிகுல் வந்து அந்த ரியாக்ஷன்ல இருந்து என்ன ஆகுறது? ரிமூவ் ஆகுறது. அப்ப ஆக்சலோசக்சினேட்டுக்கு எத்தனை கார்பன் மாலிகுல் போட்டிருக்காங்க? 6 போட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கார்பன் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. அப்ப ஆல்பா கீட்டோகுளூட்டரேட்டுக்கு எத்தனை கார்பன் மாலிகுல் இருக்கும் அப்படின்னா 5 கார்பன் மாலிகுல் தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லென்த்தா வரோங்கிறதுனால நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்பை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவா இன்ஷால்லா நாளைக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.